ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஹைப் பண்ணிட்டு வந்தாதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். ஸோ பாக்குற நிறைய பேர் ஹைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம ஹைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருக்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போக, இப்ப அப்படியே ஒரு பொண்ணோட வாய்ஸ் தான் கேக்குது. என்னோட பேரு தான் வெண்ணு. பக்கத்துல உட்கார்ந்துருக்கவரு என்னோட அங்கிள். என்ன ரொம்ப காதலிக்கிறாரு. எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கேன். ஆனா என்ன பண்றது? இப்ப இந்த உடம்ப விட்டு உயிர் போக போகுதுன்னு இவ நினைச்சிட்டு இருக்கும்போதே அவளோட உயிர் அவளை விட்டு வெளியே வந்துருது. இப்ப அவளோட அம்மா இப்படி வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு வாயிலிருந்து ரத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா அவன் ஹீரோயினை ரொம்ப காதலிக்கிறான். அவ இல்லாத உலகத்துல வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இவனும் அவ கூட போறதுக்கு தயாராகிறான். இப்ப ஹீரோயினோட ஆவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஹீரோ பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் கதை சொல்லும் போதெல்லாம் நீ சிரிப்ப. அப்பெல்லாம் உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த உலகமே கையில கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் மனசுல உள்ள காதல ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க. இவர் என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிற விஷயம் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியணுமான்னு ஹீரோயினும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் கூட சேர்ந்து வாழதான் முடியல. ஒன்னா சேர்ந்து அது சாவும். சாகுறதுக்கு முன்னாடி நீ என்னோட பொண்டாட்டியா தான் சாகணும்னு ஹீரோ அவளோட கையில ரிங்க போட்டு விட்டு ஹீரோயின் மேலே படுத்து அவனும் செத்து போயிடுறான். இதை பார்த்தவன அவளோட ஆவி ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, என்னால அதை நம்பவே முடியல. இவ்வளவு சின்ன வயசுல நம்ம 2 பேரும் இப்படியா சாகணும்? எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்குன்னு இவ சொல்லி முடிச்ச உடனே டக்குன்னு கண்ணு திறந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா முன்னாடி நிக்கிறா. அவங்க அப்பா இவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. என்ன மார்க் எடுத்து வச்சிருக்க எக்ஸாம்ல லாஸ்ட் ரேங்க் நீ தான். உன் ட்ரெஸ்ஸை பாரு ரொம்ப மோசமா இருக்குன்னு திட்டிட்டு இருக்க. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டை பாக்குறா. பார்த்தா அதுல அவ 19 வயசுக்கு வந்திருக்கா. அத பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அப்படின்னா நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னா கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரா அப்படின்னு இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினோட அங்கிள் வரான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோயினோட சேர்ந்து சேர்த்து போயிருப்பான் இல்லையா? அவன் தான் இவன். இப்ப அவனை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு, பூச்சன் நீ வந்துட்டியா அப்படின்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, இவங்க அப்பா பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல லாஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான்னு ஹீரோனை பிடிச்சி திட்ட. அவ சின்ன பொண்ணு, அதுக்காக இப்படியா திட்டுவீங்க? லாஸ்ட் ரேங்க் வாங்கினா என்ன, அடுத்த தடவை எக்ஸாம்ல நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, இவளோட அப்பா இவளை ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவ இப்படி பார்ல போய் ஊர் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுதான் யோசிச்சு பாக்குறா. இவங்க எல்லாரும் இப்படி திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ படிப்புல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இப்படி எல்லாம் ஊர் சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது போயான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் கடந்த காலத்துல பண்ண தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, அங்கிள் இவங்க எல்லாரும் பாருங்க என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு அழுதுட்டு இருக்கேன். அவ சின்ன பொண்ணுதான், அவ இந்த தடவை எந்த தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுங்க, அடுத்த தடவை இந்த தப்பா பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நீங்களே வாங்க, என் அப்பா ஒண்ணு எனக்கு வர வேண்டாம், ஏன்னா அவர் என்னோட அப்பாவே கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் வர்றேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ண. அதை பார்த்தோன்னா உங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, ஏமா நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா, உன் அங்கிள் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க, பாக்குறவங்க ஏதாவது தப்பா பேச போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மத்தவங்க என்ன பேசினா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு இவ சொல்ல. சரி நல்லபடியா படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, எங்க பாரு ஒழுங்கா பூச்சங்க விட்டு தள்ளிடுன்னு சொல்ல, இது அவரு முன்னாடி சொல்ல வேண்டியதானே, ஏன் முன்னாடி சொல்லி நல்ல பேர் எடுக்க பாக்குறீங்களா, சரிதா போயா அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறானா, கடந்த காலத்துலதான் நான் செத்து போயிட்டேன், ஆனா இனிமே சாகுறதுக்கு விரும்ப மாட்டேன். இந்த வாழ்க்கை உனக்கானது. கண்டிப்பா இந்த தடவை நான் உன்னை காதலிச்சு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி தருவேன். நம்ம சாகுறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நம்மளோட சாவையும் தடுப்பேன் அப்படின்னு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மத்தவங்க முன்னாடி நான் லூசு மாதிரி காமிச்சுக்கிறதா எனக்கு நல்லதுன்னு இவ பைத்திய மாதிரி உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கேன். அது அவளோட தங்கச்சி பாத்துட்டு, இன்னும் கேம் தான் விளையாடுறாளா அப்படின்னா எக்ஸாம்ல இவ பாஸ் பண்ண மாட்டான்னு அவ யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் படிக்க ஆரம்பிச்சிடா. அதான் விடிய விடிய படிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கேன், ரொம்ப போர் அடிக்குதுன்னு இவ ஹீரோவை பார்க்க வர, ஹீரோ குளிச்சுட்டு அப்பதான் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். அத இவ பாத்துடுறா. இப்ப அவ இப்படி பார்த்த உடனே இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஆண்களை கூட வச்சுட்டு இத்தனை நாள் லவ் பண்ணாம விட்டுட்டியேடி அப்படின்னு இவ ஹீரோவை பார்த்து வேக்கப்பட்டுட்டு இருக்க. இங்க என்ன பண்றேன்னு ஹீரோ கேக்குறான். ஆக்சுவலா படிச்சு படிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா, அதான் இப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ நல்லா படிக்கணும், எப்பவுமே படிப்புல மட்டும்தான் உன்னோட கான்சென்ட்ரேட் இருக்கணும், வெளியே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுத்தாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அங்கிளை லவ் பண்ணியே ஆகணும்னு நான் உங்களை காதலிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன காதலிக்கிறியா, நான் உன்னோட அங்கிள்ன்றத மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க ஒண்ணு என்னோட சொந்த அங்கிள் கிடையாதே, நம்ம 2 பேருக்கும் எந்த ரத்த சொந்தமும் இல்ல, அப்புறம் என்ன பயம், நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா,
அப்ப கவலைப்படாதீங்க. கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்கள லவ் பண்றேன்னு இவ சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ பண்றத பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக சந்தோஷமா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இவளோட தாத்தா நெறைய பொண்ணுங்க போட்டோவ வச்சுட்டு இருக்காரு. வாமா வேணு, உன் அங்கிளுக்காக ஆன்டி தேடிட்டு இருக்கேன். எந்த அத்தை புடிச்சிருக்குன்னு நீயே பாருன்னு சொல்ல, "என்னது அத்தையா?" அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. பூச்சனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாரு கிடையாது. அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்தா நம்ம தானே கட்டி வைக்கணும். அவனுக்கு அம்மா, அப்பா கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் தான் அவன தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப, அவனுக்கு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்குறது என்னோட பொறுப்பு இல்லையான்னு தாத்தா சொல்ல, இவளோட முகமே ரொம்ப சோகமாயிடுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க போட்டோவ எடுத்து வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ கிட்ட, "இந்தா இந்த பொண்ணுங்க தான் நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி குடுக்க, எனக்கு இந்த பொண்ணு பாக்குற வேலையெல்லாம் விட்டுருங்கன்னு ஹீரோ இந்த போட்டோவ பார்க்காம தூக்கி போட்டுட்டு போக, என்ன இவரு இப்படி பண்ணிட்டாரு? உண்மையாவே இவரோட மனசுல நான் இருக்கேனோ அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ கிளம்பி வந்துடுறான். இப்ப நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ செஞ்ச சாப்பாடை ஹீரோ கிட்ட கொடுத்தே தீருவேன்னு இவன் நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்த உடனே டக்குன்னு அவளோட கொடையெல்லாம் போட்டுட்டு ஹீரோவோட கொடைக்குள்ள வந்துடுறான். இதை நான் உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சா நீ சாப்பிடாம போயிருவியா? இது நீ சாப்பிடுற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணை பார்த்த உடனே இது தாத்தா போட்டோல வச்சிருந்த பொண்ணாச்சே, பிளைண்ட் டேட் பார்க்க போனாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா உன்னோட பொருளை என் கார்லயே விட்டுட்டு போயிட்டு இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவள பார்த்த உடனே இவளோட முகமே மாறி போயிடுது. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, "கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீ கிளம்புன்னு" சொல்ல, "சரி சீக்கிரம் போய் தூங்குன்னு" சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு போறா. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம், "உண்மையாவே நீ டேட்டுக்கு போனியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே இவள பார்த்தீங்கன்னா, "கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு அவங்க கூட ஒண்ணா சேர்ந்து வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. தாத்தாக்காக தான் அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போனேன். மத்தபடி அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல, அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நான் கிராஜுவேட் முடிக்கிற வரைக்கும் வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். இவன் இப்படி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தவன இவ்ள பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. பார்த்து பொடின்னு ஹீரோவும் கத்திட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவளும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இவன் இப்படி ஹீரோ சொல்லி கொடுக்கறத கவனிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கழுத்துக்கு கீழே பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப நைட்டு தூங்கலான்னு ஹீரோ அவனோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்ப ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு அவன் பெட்ஷீட்டை விலக்கிட்டு பார்க்க, அத பார்த்தவன ரொம்ப ஷாக் ஆகிறான். என்னடா யோசிக்கிற? ஒரு பொண்ணு இந்த கண்ணோட்டத்துல தான் பாப்பியா? மானமே போக போகுது. நல்ல வேளை இப்ப வந்து அவ முன்னாடி வந்திருந்தா என் மானம் மொத்தமா போயிருக்குன்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து அவனோட இன்னர் வேற வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. ஏண்டா நடுராத்திரியில இன்னர் வேர் வாஷ் பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. சும்மா தான் வாஷ் பண்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். தாத்தாக்கு ஹீரோ என்ன வேலை பார்த்தான்றது புரிஞ்சு போயிருது. சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான். இப்ப ஹீரோயின பார்த்த உடனே, "உனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா" அப்படின்னு சொல்லி கொடுக்க, சாங் உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுன்னு இவ்ளோ பேசிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பொறாம வந்து, இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட வந்து, "ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, நானே உன்னை கூட்டிட்டு போய் டிராப் பண்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட தங்கச்சி அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ வந்து என்ன சொல்றான்னா, "நீயும் சாங்கும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "நாங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும்போது ஒண்ணா படிச்சோம். மத்தபடி நீ நினைக்கிற மாரி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் அப்புறமா பார்க்குறேன்னு" அவ ஹீரோ கூட அவளோட ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப ஹீரோ இவ்ள டிராப் பண்ணதுக்கு அப்புறம், இவ்ள பார்த்தீங்கன்னா ஹீரோவா பார்த்து, "வைஸ் பிரசிடென்ட் ரொம்ப பொறாமைப்பட்ட மாரி தெரிஞ்சுச்சு. உண்மையாவே நீங்க என் மேல பொறாமைப்பட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன வைஸ் பிரசிடென்ட்ன்னு கூப்பிடுற? ஒழுங்கா அங்கிள்ன்னு கூப்பிடு. அப்புறம் இந்த மாரி ரொமான்டிக்கா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா போய் படின்னு" சொல்ல, இவ்ளோ அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இந்த சிடுமூஞ்சிய எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியலையேன்னு முழிச்சுக்கிட்டே அவளோட ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வரானுங்க. இப்ப அவளுங்க வந்து, "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் நான் ஒரு பையன லவ் பண்றேன். அந்த பையனுக்கு பர்த்டே வருது. என்ன கிஃப்ட் குடுக்குறதுன்னு தெரியல. ஏதாவது ஐடியா இருந்தா குடுங்கன்னு" சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு சாங்கும் வந்துடுறான். இவ சொன்னதை கேட்ட உடனே, ஒருவேளை இவ காதலிக்கிற பையன் நானா தான் இருப்பேனோ? அதனாலதான் இவ இப்படி சீக்ரெட்டா சொல்லிட்டு இருக்காளன்னு அவன் வெட்கப்பட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "டேய் சாங்கு, எந்த கிஃப்ட் குடுத்தா நல்லா இருக்கும்னு நீயே சொல்றன்னு" சொல்ல, "உன் மனசுல உள்ளது அந்த பையன்கிட்ட சொன்னா அதுவே உனக்கு பெரிய கிஃப்ட் தான். நீ மத்த பொருள்லாம் வாங்கி குடுக்கணும்னு அவசியம் இல்லன்னு" சொல்ல, "ஆனா ஏதாவது குடுத்தா தானே நல்லா இருக்கும்" அப்படின்னு இவ சொல்ல, "சரி, ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன். பார்ட்டில உட்காந்து என்ன கிஃப்ட் குடுக்கலான்றத டிஸ்கஸ் பண்ணலாம்னு" சொல்ல, இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருக்கா. ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, "டேய் மச்சான், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்.
நடுராத்திரில போய் உன்னோட அண்டர் வேற துவைச்சிட்டு இருந்தியாமே அப்படின்னு சொல்ல, அவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு தடவை நீ வாய திறந்தன்னு வச்சுக்கயேன், உன்னை இங்க இருந்து தூக்கி போட்டுருவேன்னு சொல்ல, சரி மச்சான் இனிமே நான் வாயவே திறக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு அந்த கிளப்புக்கு கீழே ஹீரோயின் அந்த சாங்கு கூட தான் வந்துட்டு இருக்கா. அவ அப்படி ஒண்ணா வர்றத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர பொறாம வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, 2 பேரும் பாக்குறதுக்கு லவ்வர்ஸ் மாரி இருக்காங்க. எவ்ளோ க்ளோஸா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மாவே நம்ம ஹீரோக்கு வயித்தெரிச்சல். இதுல சொல்லவா வேணும்னு, ஹீரோ அவங்களையே பாத்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவன் எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அவங்க எல்லாரும் கேம் விளையாடிக்கிட்டே, யாரு கேம்ல தோக்குறாங்களோ அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுக்க, பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நெறைய கேம் தோத்துட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு அடுத்த ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுக்கலான்னு வரேன். அவங்கள பாத்தீங்கன்னா, நீங்க இருக்க ஹேண்ட்ஸமான பையன் கூட ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோயின் அந்த சாங்கு கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவன் அடுத்து மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என் கூட சேர்ந்து குடி அப்படின்னு சொல்லி, இவனும் ஹீரோயினும் மாறி மாறி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வா வீட்டுக்கு போலான்னு அவள அங்க இருந்து கூட்டிட்டு வர, இத பார்த்த உடனே இவங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிக்கிறாங்க. என்ன வென்னோட அங்கிள் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு. எப்போதும் அவள புடிச்சு திட்டிட்டு தானே இருப்பாருன்னு இவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு சாங்குக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வைக்க, இவ டக்குன்னு ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "அங்கிள் என்ன விட்டு எங்கேயும் போகாதீங்க. உங்க பர்த்டேக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்தாங்கன்னு" சொல்லி ஒரு பெண்ண குடுக்க, ஹீரோவும் அந்த பெண்ண வாங்கிக்கிறான். இவன் இப்படி வாங்கிட்டு போகலான்னு பாக்க, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "எல்லா பர்த்டேக்கும் நீங்க இதே மாரி எனக்கு எப்போதும் சப்போர்ட்டா இருக்கணும் தெரியுமா? அது என் பர்த்டேவா இருந்தாலும் சரி, உங்க பர்த்டேவா இருந்தாலும் சரி. நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும். நான் உங்களுக்கு இதே மாரி கிஃப்ட் குடுத்துட்டு இருக்கணும்னு" சொல்ல, ஹீரோவும் அமைதியா நின்னுட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி, இவ ஹீரோவோட சட்டைய பிடிச்சு தடவிட்டு அத கழட்டலான்னு வர, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு ஹீரோ சொல்லி அவள படுக்க வச்சுறான். இவன் இப்படி படுக்க வச்சோனே, அவள பாத்தீங்கன்னா, அப்போ நான் கழட்டுறேன்னு இவ அவளோட சட்டைய கழட்டலான்னு வர, "என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ணாதன்னு" ஹீரோ சொல்ல அவ அடங்குற மாரியே இல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட சட்டைய கழட்டிட்டு ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு கிஸ் பண்ணலான்னு வர, ஹீரோ அவள பிடிச்சு தள்ளிடுறான். "இப்படிலாம் பண்ணாதன்னு" சொல்ல, "ஏன் பண்ணக்கூடாது? நீங்க என்னோட அங்கிள் தானே! எல்லாமே பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்து, இது அவரோட ரூம் ஆச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஹீரோவ பார்க்க வர, ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவளுக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஹீரோ சின்ன வயசுல இருந்து ஹீரோயினுக்காக தான் சமைச்சிட்டு இருப்பான். அத பார்த்த உடனே இவ வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, போய் ரெஸ்ட் எடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நானும் ஹெல்ப் பண்றேன்னு, இவ காய்கறி எடுத்து கழுவலான்னு வர, இது உன்னோட பீரியட்ஸ் டைம்ன்றத மறந்துறாத, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்ட் தான் கேர்ள் ஃப்ரெண்டோட பீரியட்ஸ பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்படின்னா நீங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்ல, நான் உன்னோட அங்கிள்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் என்னோட அங்கிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களோட சர்டிபிகேட் குடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அமைதியா இருக்கான். இவ விளையாட்டுக்கு தான் இப்படி கேட்டிருப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கா. அவனுக்கு ஹீரோயின் நைட்டு பண்ணதுதான் ஞாபகம் வருது. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, உண்மையாவே நான் வெண்ண காதலிக்கிறேனா? எனக்கு ஒண்ணும் புரியலைன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பாவ பாக்க தான் வரான். இப்ப அவன் இவங்கள பாத்து, "நீங்க வெண்ண உங்களோட பொண்ணா நினைக்கலன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இனிமே அவள கஷ்டப்படுத்துற மாரி எந்த விஷயமும் நீங்க பண்ணக்கூடாது. ஒருவேளை பண்ணீங்கன்னா, உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்றத பத்தி நான் யோசிக்கணும்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட, "என்னது அங்கிளா? நான் உனக்கு அங்கிள்?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "சாரி பிரசிடென்ட்ன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு இவ்ள பாத்தீங்கன்னா, "அப்பா கோவப்படாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணு தான். அவள நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு" இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ல எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் வாங்கி வச்சுட்டா. அத பார்த்த உடனே இவ பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட டீச்சர் பாத்தீங்கன்னா, "என் கூட கொஞ்சம் வா ஸ்டாஃப் ரூம்க்குன்னு" ஹீரோயின அங்க கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப அவர கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், "எக்ஸாம்ல நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க. 2 பேரோட பேப்பரும் பார்க்க ஒரே மாரி இருக்கு. யார் யார பார்த்து பிட்டு காப்பி அடிச்சீங்கன்னு உண்மைய சொல்லுங்கன்னு" சொல்ல, "சார் நான் ஒண்ணும் சீட் பண்ணிலாம் எக்ஸாம் எழுதல. நான் என்னோட சொந்த முயற்சியில உண்மையா படிச்சு எழுதினேன்னு" சொல்ல, "ஆனா 2 பேரும் கேட்டா இதே தான் சொல்றீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 பேருக்கும் 0 மார்க் போட்டு வெளிய துரத்திருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. யாரு தப்பு பண்ணான்றத கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை. அத விட்டுட்டு எனக்கு பனிஷ்மென்ட் குடுத்தா நான் என்ன பண்றதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "அவ படிச்சு மார்க் எடுத்தான்னா, அது அவளோட சொந்த முயற்சியில எடுத்தது. யாரு தப்பு பண்ணாங்க அப்படின்றத நீங்க தானே கண்டுபிடிக்கணும். வேணா கொஸ்டின் பேப்பர் குடுங்க. அவ நல்லா படிச்சிருக்கா. அதுக்கு நான் கேரண்டின்னு" சொல்ல, அந்த டீச்சரும் புதுசா ஒரு கொஸ்டின் பேப்பர் குடுக்குறாரு. பார்த்தா ஹீரோயின் அதுலயும் நல்ல மார்க் எடுத்துடுறா.
இப்ப இத பார்த்த உடனே மன்னிச்சிரு, உன் மேல தப்பு இல்லன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் இவன் மேல யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ண கண்டுபிடிச்சு, "ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் உன் சித்தி தான். அவங்க தான் நெறைய காசு குடுத்து இப்படி பண்ண சொன்னாங்கன்னு" சொல்ல, இவங்க சொன்னத கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இனிமே இந்த மாரி தப்பு பண்ணாத போ" அப்படின்னு சொல்லி அவள அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு இருக்க. இனிமே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, அவளோட பிரச்சனைய அவளே தான் தீர்த்தாகணும்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்க தான் வரா. இவ அவங்க அப்பா, அம்மா கூட இருக்க மாட்டா. தாத்தா வீட்ல தான் இருப்பா. தாத்தா வீட்ல தான் ஹீரோவும் இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ரூமுக்கு வந்து, "நான் உங்களுக்கு ரிவார்ட் தரலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கால பாக்குறான். "ஷூ போடாம எதுக்கு இங்க வந்த? இந்தா ஷூவ போடு" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட காலுக்கு ஷூ போட்டு விட்டுட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அங்கிள் நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "லூசு மாரி பேசிட்டு இருக்காத. தூங்க போம்போது வந்து ஜோக் அடிச்சிட்டு இருக்கே" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் ஒண்ணா தூங்கக்கூடாது? நான் சின்ன வயசா இருக்கும்போது உங்க கூட தானே ஒண்ணா தூங்குனேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது சின்ன வயசுல. ஆனா இப்ப நீ பெரிய பொண்ணாயிட்ட. அத மறந்துறாதன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப டக்குன்னு இடி இடிக்குது. அந்த இடி சவுண்ட் கேட்டவுடனே இவ பயந்து போய் ஹீரோவ கட்டிப்பிடிக்க, "ஒண்ணும் இல்ல பயப்படாத" அப்படின்னு ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அங்கிள் நான் உங்களோட தான் தூங்குவேன். என் ரூமுக்கு போக மாட்டேன்னு" சொல்ல, சரி படுத்து தூங்கலான்னு ஹீரோவும் சொல்ல, இவ சந்தோஷமா உள்ள போய் படுத்துக்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா தூங்கிட்டு இருக்கும்போது, இவள பாத்தீங்கன்னா ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "என்ன விட்டு எங்கேயும் போகாதீங்க. என் கூடவே இருங்கன்னு" இவ ஹீரோவோட கைய டைட்டா புடிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு இவள சின்ன வயசுல பார்த்தது தான் ஞாபகம் வருது. ஹீரோயின் கை குழந்தையா இருக்கும்போது தாத்தா தான் தூக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுத்திருப்பாரு. இவளோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இனிமே இவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி, இவள நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு 2 பேரும் ஒண்ணா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல உட்காந்து ஒண்ணா சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, என்ன காதலிக்கிறது தப்பு இல்ல. ஆனா அந்த முடிவ இன்னொரு தடவ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சாங் தான் வரான். "2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா? இருங்க நான் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வரேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. "ஏன் அங்கிள் இப்படி சொல்றீங்க? உண்மையாவே எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. "எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு சாப்பாடு வந்துருது. சாப்பாடு வந்த உடனே எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ சொன்னத நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுட்டு இருக்கத பார்த்த உடனே இவன் டிஷ்யூ பேப்பர் எடுத்து துடைக்க, அத பார்த்த உடனே ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, "நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன்னு" அவன் இந்த இடத்த விட்டு வர, ஹீரோயின் பின்னாடியே ஓடலான்னு பார்க்க இவன் புடிச்சுக்கிறான். "எங்க போக பார்க்குற வென்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்காக வந்து இங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "ஆனா நான் உன்ன ஃப்ரெண்டா நினைக்கலன்னு" இவ சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் வேற ஒருத்தர காதலிக்கிறேன். என் மனசுல நீ இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின நெனச்சு ரொம்ப சோகமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "ஏன் மச்சான் இவ்ளோ சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எல்லாத்துக்கும் காரணம் என் லவ் தான்டா. எப்ப பார்த்தாலும் எனக்கு அவளோட நெனப்பாவே இருக்கு" அப்படின்னு சொல்ல, "நீ அவள லவ் பண்றது ஒண்ணும் தப்பில்லையே. என்ன உன்ன விட கொஞ்சம் வயசு தான் கொஞ்சம் சின்ன பொண்ணு. அதனால என்ன தப்பு? தாராளமா லவ் பண்ணி அவள கல்யாணம் பண்ணிக்கன்னு" சொல்ல, "இல்லடா, அவங்க குடும்பம் எனக்காக நெறைய பண்ணியிருக்கு. நான் அவள கல்யாணம் பண்றது நல்ல விஷயமா இருக்காது. நான் ஃபாரின் போலான்னு இருக்கேன். ஃபாரின் போனதுக்கு அப்புறம் என் ஃபேமிலிய நல்லபடியா பாத்துக்கோங்க. முக்கியமா என் லவ் மேட்டர் பத்தி வெளிய தெரியக்கூடாதுன்னு" சொல்லிட்டு போக, "என்னடா மச்சான் இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? விடு விடு போற போக்க பார்த்தா அவனே திரும்ப வந்துருவான்னு" இவனுங்க பேசிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீடு ஃபுல்லா ஹீரோவ தேடி பார்த்துட்டு, இப்ப தாத்தா கிட்ட தான் வரா. "தாத்தா எங்க அங்கிள்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவன் ஃபாரின்க்கு போயிட்டாமா. ஏதோ முக்கியமான டீலிங்கா. என்ட்ட சொல்லாம கூட போயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் சொன்னத கேட்ட உடனே ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்க, காலே போக மாட்டேங்குது. இப்ப அவ வேகமா ஏர்போர்ட்க்கு வந்து பார்க்க, ஹீரோவோட ஃப்ளைட் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருது. அத பார்த்தவுனே இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "உன் அங்கிள நினைச்சு ஃபீல் பண்ணாத. இந்தா" அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் குடுக்குறான். அதுல ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எக்ஸாம் நீ நல்லபடியா எழுதணும். ரிசல்ட்டுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த லெட்டர பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா நான் படிச்சு நல்ல மார்க் எடுப்பேன்னு" இவ விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிச்சுறா. இவ இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சித்தி, தங்கச்சி 2 பேரும் எட்டி பாக்க, அவங்க பாக்கும்போது மட்டும் கேம் விளையாடுற மாரி ஆக்டிங்க போட்டு மத்த டைம் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு, நல்லபடியா எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டா. இவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஒரு வழியா போஸ்ட் கிராஜுவேட் வாங்கியாச்சு. இந்தா அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் பொக்கே எல்லாம் குடுத்துட்டு இருக்க. இவ ஹீரோக்காக வெயிட் பண்றா. ஆனா ஹீரோ அந்த இடத்துக்கு வரவே இல்ல. இப்ப ஹீரோ வராதத பாத்த உடனே இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "நான் அங்கிள தேடி போக போறேன்" அப்படின்னு இவ ஹீரோவ பாக்குறதுக்கு ஃபாரின்க்கே கிளம்பி போயிடுறா. இப்ப இவ ஹீரோவ பார்த்த உடனே கட்டி பிடிக்கலான்னு ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோ ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறான். ரொம்ப பனி பெய்யுது. வா வீட்டுக்கு போலான்னு ஹீரோ அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அந்த இடத்துல பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்களே, அந்த பொண்ணு தான் வீட்ல இருக்கா. அவள பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ போய் அந்த பொண்ணு பக்கத்துல நின்னுட்டு,
இவதான் உன்னோட ஆன்டி. உன் ஆன்டிக்கு ஹலோ சொல்லு. 2 பேரும் அப்புறமா பேசிக்கங்க. நீ ஆல்ரெடி டிராவல் பண்ணி வந்திருப்ப. வந்து ரெஸ்ட் எடுன்னு. ஹீரோயின கெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு வர, எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி குடுத்தத மறந்து போயிட்டீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருந்தீங்க. அத விட்டுட்டு அந்த பொண்ணு கூட இருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு நான் உன்னோட அங்கிள் அந்த விஷயத்த மறந்துறாத. நீயும் நானும் ஒண்ணு சேர முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்தீங்க? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. என்னால உங்கள விட்டுக் குடுக்கவே முடியாது. என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல, பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காதன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னவன அவள பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பேன். அடுத்த வருஷமும் கேட்பேன். டெய்லி கேட்டுட்டு இருப்பேன். என்ன என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ, அன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. உன் மனச இப்படி கண்டமேனிக்கு யோசிக்க வச்சு, நீயா ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்து, அதுல ஒவ்வொரு சின்ன லெட்டர் மாரி இருக்கு. அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாக்குறா. ஹீரோ கூட சின்ன வயசுல இருந்து வளரும்போது, என்னென்ன நினைவுகள் இருக்கோ அது எல்லாம் தான் அது. அவ ஒண்ணு ஒண்ணா எழுதி வச்சிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்து, இவ ஒண்ணு ஒண்ணா யோசிச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு அந்த பொண்ணு கூட வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் இவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்ட்டான மேட்ச்சா இருக்காங்கன்னு, ஹீரோவ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ண பத்தியும் பேச, அத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர வயித்தெரிச்சலா இருக்கு. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, கோவத்துல அங்க உள்ள சரக்க தூக்கி தனியா உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து, "இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்றது உடம்புக்கு நல்லது இல்லம்மா. உன் அங்கிளுக்கு தெரிஞ்சா எவ்ளோ ஃபீல் பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் ஒண்ணும் என்னோட அங்கிள் கிடையாது. அவர நான் காதலிக்கிறேன். என்னோட சின்ன வயசு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி, சரி. அத ஏன் இவ்ளோ கோவமா சொல்லிட்டு இருக்கன்னு இவ கேட்கிறா. ஆமா, என் அங்கிள் கூட நீ தங்கிட்டு இருந்தா என் அங்கிள விட்டு குடுத்துருவேன்னு நினைக்கிறியான்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாரி உன் அங்கிளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் பாயோட கேர்ள் ஃபிரெண்ட். எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை. அவன வெறுப்பேத்துறதுக்காக உன் அங்கிள் வீட்ல வந்து தங்கியிருக்கேன். மத்தபடி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, உன் அங்கிள் உன்ன காதலிக்கிறானா இல்லையான்னு தெரியணுமா? அதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். கைய புடின்னு சொல்லி 2 பேரும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா ஸ்விம்மிங் தெரியாது. இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். இவங்க இப்படி குதிச்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பொண்ண காப்பாத்தாம ஹீரோயின தான் காப்பாத்துறான். இவன் எப்படி காப்பாத்துனவன இவ்ள பாத்தீங்கன்னா, இதா சாக்குன்னு ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவள காப்பாத்தி தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவள இப்படி கூட்டிட்டு வந்தவன அவள பாத்தீங்கன்னா, உண்மையாவே உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குல்ல? எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தானே என்ன காப்பாத்துனீங்கன்னு இவ ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அந்த கையை எடுத்து விட்டுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன காதலிக்கிறீங்க அப்படின்ற விஷயம் இதுலயே நல்லா தெரியுது. இன்னும் எத்தன நாள் தான் உங்க மனசுல உள்ள காதல அப்படி மறைச்சு வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாரு, நான் உன்ன காதலிக்கல. லூசு மாரி பேசிட்டு இருக்காதன்னு" ஹீரோ சொல்ல, "அப்ப யார காதலிக்கிறீங்க? வேற பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே, "அப்பன்னா போய் யாரையாவது கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கன்னு" இவ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு இவன் ஃப்ரெண்டோட லவர் தான் வருது. இப்ப இந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, "ஏன் அவகிட்ட இப்படி நடந்துக்கிற? உண்மையாவே அந்த பொண்ண காப்பாத்தணும்னு தான் உன் மனசு துடிச்சுது. அத எல்லாருமே பார்த்தோம். அந்த பொண்ணு உன் மனசுல இருக்கா. உன்ன நீயே ஏமாத்திக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. அவ என் கூட இருக்கிறது நல்லதில்ல. நான் இப்படி பண்றது தான் அவளோட ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, அவ கோச்சிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிருக்கா. இந்த ஊர் அவளுக்கு புதுசு. அவளுக்கு ஏதாவது ஆயிரப்போது போய் பார்த்துக்கன்னு சொல்ல, ஹீரோவும் வேகமா வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா இவ ஹீரோவோட வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. இப்ப இவ இப்படி ஃபீவர்ல முணங்கிட்டு இருக்க. அந்த இடத்துல சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையும் நைட்டு ஹீரோயின் படிச்சு பார்த்திருப்பா இல்லையா? அந்த பொருள் தான் கீழ கிடக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்தது தான் ஞாபகம் வருது. இப்ப இந்த கார் ஆக்சிடென்ட் ஞாபகம் வந்தோனே, "என்ன விட்டு போயிறாதீங்க. ப்ளீஸ் அங்கிள். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு" இவ புலம்பிட்டு இருக்க. "உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ தண்ணிக்குள்ள தான் விழுந்த. கண்ணு தொறந்து பாரு. நான் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன்னு" சொல்ல, இப்ப அவ ஹீரோவ பார்த்த உடனே டக்குன்னு கோச்சுக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்துறா. இப்ப ஹீரோயின் இப்படி கோச்சுக்கிட்டு இருந்தத பார்த்த உடனே ஹீரோக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஊருக்கு தான் போக போறா. இப்ப போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "மன்னிச்சிரு சிஸ்டர். நான் உன்கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிட்டேன்னு" சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடுமா" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, போறதுக்கு முன்னாடி வேகமா ஓடி வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவள தள்ளி விடலான்னு பாக்குறான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "அங்கிள் ப்ளீஸ் என்ன தள்ளி விடாதீங்க. கொஞ்ச நேரமாவது என்ன கட்டிப்பிடிக்க விடுங்க" அப்படின்னு சொல்லி இவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோவோட பாக்கெட்ல ஏதோ ஒரு லெட்டர் மாரி போட்டுட்டு போறா. சின்ன உருண்டை மாரி. அவ கூட ஒரு கண்ணாடி டப்பால எழுதி வச்சிருந்தா இல்லையா? சின்ன சின்ன லெட்டரா. அதுல ஒண்ணு எடுத்து ஹீரோவோட பாக்கெட்ல போட்டுட்டு, இவ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "உன் மனசுல உள்ள காதல ஏன் தான் அப்படி மறைக்கிறேன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உன் லவ்வ பத்தி யோசிச்சா நல்லா இருக்கும்னு" சொல்ல, "உண்மையாவே உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்திடா. லைஃப் லாங் நீ சிங்கிளாவே இருந்துட்டல" அப்படின்னு அந்த பொண்ணு திட்டிட்டு போக, இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் பாக்கெட்ல உள்ள அந்த பொருள பாத்துடுறான். இத ஹீரோயின் தான் போட்டான்றதையும் கண்டுபிடிச்சிடுறான். இப்ப இத யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க.
இந்த சைடு ஹீரோயினோட ஃபிளைட் அந்த இடத்த விட்டு பறக்க ஆரம்பிக்குது. ஃபிளைட் இப்படி பறக்கும்போது கரெக்டா அந்த ஃபிளைட் நெருப்பு பிடிச்சி எரிய அத ஹீரோ பாத்துடுறான். இப்ப அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பதறி போயிட்டு வேகமா ரன்வேக்கு ஓடலான்னு பார்க்க அங்க உள்ள போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க. பார்த்தா வானத்துல ஒட்டுமொத்த ஃபிளைட்டுமே எரிஞ்சு போயிருது. அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பார்த்தான இடத்துல ஹீரோயின் வந்து நிக்கிறா. அவளை பார்த்த உடனே வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா மேடம் ஃபீவர் அதிகமாயி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதனால இவங்கள ஃபிளைட்ல ஏத்தலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நல்ல வேளை நீ ஃபிளைட்ல போகாம இருந்தது. என் கூட வா வீட்டுக்கு போலான்னு அவளோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளவு பாசத்தை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கியான்ற மாதிரி ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஹீரோ இவ்வளவு கார்ல தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்பவன் இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா என்ன 2 பேரும் சைலண்டா இருக்கீங்க, எப்ப நீ உன் அங்கிளை விட்டு போகலான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என் அங்கிளை விட்டு எப்பவும் போக மாட்டேன், அவர் கூடவே தான் இருப்பேன்னு இவ சொன்ன உடனே ஹீரோக்கு கோவம் வந்து டேய் காரை நிப்பாட்டுறா அப்படின்னு ஹீரோ அந்த காரை விட்டு இறங்கிடுறான். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா உனக்கு ஃபேமிலி இருக்கதே மறந்து போயிட்டியா, ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஃபாரினுக்கு கிளம்பி போயிருக்க, என்னடி நினைச்சிட்டு இருக்கன்னு ஹீரோயினை போட்டு அடிக்க இவளுக்கு செம காண்டாகுது. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா ஃபாரினுக்கு போனல எதுக்கு திரும்ப வந்த, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல. இப்ப இவ அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்கா. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா சித்தி கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த வீடு தாத்தா எங்க அம்மாக்கு கொடுத்தது, எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்கு தான் வரும்னு தாத்தா எழுதி இருக்காரு, இது என்னோட வீடு, என் வீடை விட்டு நீ வெளியே போய் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டு பொண்ணா நீ பிசாசு மாதிரி பேசுறன்னு ஹிரனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இவங்களோட ரூமுக்கு வந்துடுறான். இப்ப ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹிரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவரை எப்படி கரெக்ட் பண்றது, பொறாமப்படுற மாதிரி ஏதாவது பண்ணா நல்லா இருக்குமேனு இப்ப அவ அவங்க தங்கச்சி கிட்ட நான் பிளைண்ட் டேட் போகணும்னு ஆசைப்படுறேன், ஏதாவது நல்ல பையன் இருந்தா நம்ம ஃபேமிலி மூலமா இன்வைட் பண்ண சொல்லேன்னு சொல்ல இதுதான் சாக்குன்னு இவ்வளவு அவனுக்கு அது கட்டி வச்சு காசை வாங்கிட வேண்டியதானே, அவ்வளவு சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டு கூடயே பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கான். இவன் ஒரு பிளே பாய் போல. இப்ப இவனை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல லவ் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நான் இங்க கூப்பிட்டது பிளைண்ட் டேட்காக கிடையாது, சும்மா அங்கிளை வெறுப்பேத்துறதுக்காக தான் சொல்ல அதுக்காக ஏன் உங்க சித்தி கால் பண்ணி என்ன பிளைண்ட் டேட்டுக்கு வர சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இருக்க. எல்லாம் ஒரு ஹெல்ப் தான், நான் என் தங்கச்சி கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவ எப்படி எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்க மாட்டா, அதனாலதான் நான் அவகிட்ட கேட்டேன்னு இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல சரி விடு நானும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன்னு இவனு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்கான். தாத்தா தான் அந்த பொண்ணு பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாரு போல. இப்ப ஹீரோ இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே செமகாண்டாயிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கோ கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கேன், என் ஃபேமிலி தான் இவரை இன்ட்ரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா ப்ரோ அப்படின்னு இவனு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா சரி நானும் உங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறேன், வாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடலான்னு எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் வேணும்னே ஹீரோவை வெறுப்பேத்துறதுக்காக இந்தாங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சாப்பாடை எடுத்து வைக்க இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த நீயும் சாப்பிடுன்னு ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பண்ண அதை பார்த்தவொடனே ஹீரோ காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் இப்படி போனதை பார்த்தவொடனே ஒரு வழியா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவனை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ இவ்வளவு பிடிச்சிடறான், உனக்கு என்ன வயசாகுது, அதுக்குள்ள இதுக்கு நீ பிளைண்ட் டேட்டுக்கு போற, நீ என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என் வீட்டுல உள்ளவங்க தான் பிளைண்ட் டேட்டுக்கு போக சொன்னாங்க, அதனாலதான் நான் போய் பார்த்தேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு புதுசா ஆக்குறேன், என்ன கல்யாணமா பண்ணிக்க போறீங்க மாட்டீங்க தானே, அப்படின்னா விட்டுருங்க நான் யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு சொல்ல என்னமோ பண்ணி தலன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ளையும் வந்துடுறான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா டேய் நான் எதுவும் பண்ணல, வெண்ணோட ஃபேமிலில இருந்து தான் எனக்கு கால் பண்ணி அவ கூட பிளைண்ட் டேட் போக சொன்னாங்க, சோ நான் அவ கூட பிளைண்ட் டேட் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, பாக்குறதுக்கு வேற அழகா இருக்கா, சின்ன பொண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். வெளியில நீ எந்த பொண்ணு கூட எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்க, ஆனா வெண்ண ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா அவ்வளவுதான் சொல்ல. ஏன் நீ வெண்ண காதலிக்கிறியா, உனக்கு அந்த பொண்ணு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, அப்படி இருக்கிறப்ப நான் இதுக்காக விட்டு கொடுக்கணும், பார்க்க அழகா இருக்கா, ஃபிகர் வேற வேற லெவல்ல இருக்குன்னு ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பேச, அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுன்னா உனக்கு கொன்னு போட்டுருவேன், உன்னோட பிளே பாய் வேலையெல்லாம் மத்த பொண்ணுங்க கிட்ட காமிச்சுக்கன்னு இவன் திட்டிட்டு நிறைய சரக்கு அடிச்சுட்டு அதே இடத்துல மட்டையாக. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்ல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை கூட்டிட்டு வந்துடுறா. இவ ஹீரோவை கூட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்க. ஹீரோ இவன் மேல படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி படுத்துட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், போன தடவை நான் உன்னை மிஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட வாழ்ந்துதான் ஆகணும், நீ என்ன காதலிக்கிற விஷயத்த சாகும்போது சொல்லி என்னடா பிரயோஜனம், இப்ப சொல்லி ஒன்னா வாழ்ந்ததானே நிம்மதியா இருக்கும்னு இவ பேசிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப இந்த டிரைவர் பாத்தீங்கன்னா ஏமா அந்த பையன் யாரும் அண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்க, யோ அண்ணனா, அவர் என்னோட வருங்கால புருஷன், நீ ஒழுங்கா வண்டியை ஓட்டிட்டு போன்னு சொல்ல அவரும் வண்டியை ஓட்டிட்டு வந்து ஹீரோயின் வீட்டுல டிராப் பண்ணிடுறாரு.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ தூக்கிட்டு வந்து அவனோட பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு இருக்கா. இத தாத்தா பாத்துர்றாரு. ஆனா போறது ஹீரோயின் தான்றது தாத்தாக்கு தெரியல. அப்பாடா ஒரு வழியா ஒரு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானா, சீக்கிரமே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தைய பாத்துற வேண்டியது தானே! தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் தாத்தா பாத்தீங்கன்னா, "ஏன்டா நேத்து ஒரு பொண்ணு ரூமுக்கு வந்தாலே யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன்னு" சொல்ல, தாத்தா நேத்து என்ன கூட்டிட்டு வந்தது வெண்ணு தான்னு ஹீரோ சொல்ல, சும்மா வெண்ணுன்னு சொல்லி ஏமாத்த பாக்காத. வெண்ணு அந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டா. அவகிட்ட இருக்கிற ட்ரெஸ் எனக்கு தெரியாதா? இன்னும் எத்தன நாள் தான் உன்ன நீயே ஏமாத்திட்டு இருக்க போற? ஒரு நல்ல பொண்ணா கூட்டிட்டு வாடா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. இப்ப அவள பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி தாத்தா, இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் போய் அங்கிளோட பேசிட்டு வரேன்னு" இவ ஹீரோவ பார்க்கறதுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்த உடனே, "அங்கிள் நீங்க பிளைண்ட் டேட்க்கு போறதா கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு நானா இருக்கேன். என்னோட பேரு வெண்ணு. வயசு 19 தான் ஆகுது. ரொம்ப அழகான பொண்ணு. நான் உங்கள இப்படிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னா, என்ன அடிச்சுருங்க. நீங்க அடிச்சீங்கன்னா நான் உங்க பக்கமே வரமாட்டேன்னு" சொல்ல, ஹீரோ அடிக்கிற மாரி கைய வாங்கிட்டு கைய இறக்கிறான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு என்ன அடிக்க மனசு வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. ஏன்னா நீங்க தான் என்ன காதலிக்கிறீங்களே. அப்படி இருக்கிறப்ப எப்படி அடிப்பீங்கன்னு" இவ பேசிக்கிட்டே உள்ள வந்து கதவ சாத்த, "என்ன பண்றேன்னு தெரிஞ்சு தான் பண்றியா? ஒழுங்கா வெளிய போடின்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் வெளிய போக முடியாது. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ப்ரப்போஸ் பண்ண சொன்னீங்க. படிப்ப ஒரு வழியா நல்லபடியா முடிச்சுட்டேன். அடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேர குழந்தைங்க பார்க்கறது தான். தாத்தாவும் பேர குழந்தை வேணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான வேலைய பார்ப்போமான்னு இவ ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோ பயந்து பயந்து பின்னாடி போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "எனக்கு 2 வருஷம் மட்டும் டைம் குடுங்க. அதுக்குள்ள உங்க மனச மாத்த முடியலன்னா, நான் உங்கள விட்டு போயிடுறேன்னு" சொல்ல, "சரி 2 வருஷம் டைம். அதுக்குள்ள உன்னால என்ன லவ் பண்ண வைக்க முடியலன்னா, நீ எப்போதும் போல நார்மலா இருக்கணும்னு" சொல்ல, இவ்ளோ ஓகே சொல்லிட்டு ஹீரோவ கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக, கரெக்ட்டா தாத்தா டோர ஓப்பன் பண்ணிடுறாரு. 2 பேரும் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அட அங்கிளோட கண்ணுல தூசி விழுந்துருச்சு தாத்தா. அதுதான் ஊதிட்டு இருந்தேன்னு இவ ஹீரோவோட கண்ண ஊதிட்டு இருக்கு. ஹீரோவும் அதுக்கு ஏத்த மாரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட எக்ஸாம் ரிசல்ட்ட செக் பண்ணி பார்க்க, அதான் அவ 3வது ரேங்க் வாங்கியிருக்கா யூனிவர்சிட்டிலே. அத பார்த்த உடனே இவ பயங்கர ஹாப்பி ஆயிட்டு, அங்கிள் சீக்கிரமா உங்கள பார்த்தே ஆகணும். 2 வருஷம்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இப்பவே உங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவ சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த சைடு இவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, வென்னோட ரிசல்ட்ட செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ரெடி ஆயிட்டு கீழ வர, அவங்க அப்பா ஏதோ ஒரு பவுல தூக்கி போடுறாரு. "எவ்ளோ தைரியம் இருந்தா எக்ஸாம்ல முட்டை மார்க் வாங்கியிருப்ப. உன்னால என் மானமே போயிருச்சு. எப்படி வெளிய தல குனியுறது? உன் தங்கச்சி தான் ரிசல்ட்ட செக் பண்ணி சொன்னான்னு" சொல்லிட்டு இருக்க. அப்பா 0 மார்க் வாங்குறதெல்லாம் சும்மா போட மாட்டாங்க. எதுவுமே எழுதாம ரொம்ப மோசமா படிச்சா தான் 0 மார்க் வாங்குவான்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா ஹீரோயின புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு, "இந்த இடத்துல இருக்கவே உனக்கு தகுதி இல்ல. வீட்ட விட்டு வெளிய போய் என் கம்பெனி கீழ வேலை பாருன்னு" சொல்ல, அவ இதுக்காக கம்பெனிக்கு கீழ வேலை பார்க்கணும். அந்த கம்பெனியே அவளோட தான். அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களான்னு அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோவ பார்த்தோம்னா, அவர பார்த்தீங்கன்னா, இவ 0 மார்க் எடுத்திருக்கா. இவள நம்பி எப்படி அவ்ளோ பெரிய கம்பெனி தர்றதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த கம்பெனி ஓனர் அவ தான்றத மறந்துட்டு பேசுறீங்களே. அவ 0 மார்க் எடுத்திருக்கா, படிச்சிருக்கா, படிக்கலன்றதெல்லாம் 2வது விஷயம். அவ பேர்ல தான் இந்த கம்பெனி இருக்கு. அந்த விஷயத்த மறந்துறாதீங்க. முக்கியமா அவள வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும்னு ஏதாவது கேட்ட எண்ணத்துல பண்ணீங்கன்னா, அவள தானே திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவளோட ரிசல்ட் எடுத்து காட்டுறா. நான் யூனிவர்சிட்டில 3வது ரேங்க் வாங்கியிருக்கேன்னு சொல்ல, "என்னது 3வது ரேங்கா? என்ன மன்னிச்சிருமா. அப்பா தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு திட்டிட்டேன். தாத்தாவ கூப்பிட்டு ஒரு டின்னர் வச்சிடலாமான்னு" சொல்ல, தாத்தா உங்க முகரைய பார்க்கவே விரும்ப மாட்டாரு. இதுல அவர வேற கூப்பிடுறீங்களா? நானே போய் என் தாத்தாவ பார்த்துக்கிறேன்னு, இவங்க 2 பேரும் தாத்தாவ பார்க்க தான் வராங்க. இப்ப ஹீரோயின் தாத்தாவ பார்த்த உடனே பாசத்தோட கட்டி பிடிச்சுட்டு, "தாத்தா நான் 3வது ரேங்க் வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ரொம்ப சந்தோஷமா? எனக்குன்னு இருக்குது நீயும் இவனும் தான். உங்க 2 பேரையும் விட்டா எனக்கு யாரு இருக்கான்னு" 2 பேரும் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா ஹீரோயின் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவ கூட்டிட்டு தனியா வந்துடுறாரு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "டேய் எனக்கும் ரொம்ப வயசாயிட்டு இருக்கு. நான் எப்ப மேல போவேன்னு எனக்கே தெரியாது. நான் போயிட்டேன்னா என் பேத்திய நீ பாத்துக்கடா. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான்" சொல்ல, "தாத்தா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. வெண்ண நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "உன்ன நம்பி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். இந்த சொத்து பத்து அவ எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி, "அங்கிள் நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கிளப்புக்கு போய் சரக்கு அடிக்க போறேன். என் மேல அக்கறை இருந்தா வந்து கூட்டிட்டு போங்கன்னு" இவ சொல்லிட்டு ஃபோன கட் பண்ண, இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கிளப்புக்கு வந்துர்றா. பார்த்தா 3 ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு 3 பேரும் மட்டையாகுற ஸ்டேஜ்ல கிடக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துர்றாங்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "ஏண்டி நெறைய பசங்க வந்து நிக்கிறாங்க. மாடல்ஸ் எதுவும் நீ அரேஞ்ச் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் தான் பசங்கள அரேஞ்ச் பண்ணேன். எந்த பசங்க கூட வேணாலும் போய்க்கங்கன்னு" இவ போதையிலே தள்ளாடுற மாரி போயிட்டு, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு இந்த பையன் தான் வேணும்னு ஹீரோவ அங்க இங்கன்னு தடவிட்டு இருக்க. ஹீரோ அவள மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன இவரு இப்படி பார்க்குறாரு? ஒருவேளை நான் தடவுறது இவருக்கு சம்மதமோ அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்க. போதும் நடிக்காம வந்து தொலைன்னு ஹீரோ போயிட்டு இருக்க.
என்ன தூக்கிட்டு போனாதான் வருவேன்னு இவ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா வந்தாவா வரலன்னா போடின்னு இவன் முன்னாடி வந்துட்டு இருக்க. ஐயோ அங்கிள் நில்லுங்கன்னு இவ ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ மேலே இடிக்க அவ மண்டையில அடிபட்டுருது. இதை பார்த்தவன ஹீரோவில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சாங் தான் வரான். என்னாச்சு உனக்கு அடிபட்டுருச்சா? வா டாக்டரை பார்க்கலான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் நல்லதா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன சொல்றானா, நான் என்னோட அங்கிளை தான் காதலிக்கிறேன். தேவையில்லாம என் பின்னாடி சுத்தாத. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இவ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ தாத்தா கூட தான் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க தாத்தா கிட்ட என்ன சொல்றானா, தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் பூஷனை காதலிக்கிறேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஐடியா எனக்கு தோணாம போயிருச்சே. ஆனா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம். உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா தாத்தா எனக்கு பூச்சனா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல, இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமான்னு தாத்தா கேட்க, நான் ப்ரொபோஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க. இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது என்னோட பாட்டி தான். ஓ பாட்டி போனதுக்கு அப்புறம் பூச்சனும் நீயும் தான் எனக்கு உலகமா இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு இருந்தா. அவளும் என்னை விட்டு போயிட்டா. இப்ப எனக்குன்னு இருக்குது நீங்க 2 பேரும் மட்டும்தான். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா, இந்த சொத்தையும் பார்த்துக்கிட்ட மாரி இருக்கும். அவனும் உன்ன பார்த்துக்கிட்ட மாரி இருக்கும். நானும் நிம்மதியா போவேன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கேன். தாத்தா நீங்க இதுக்கு ஓகே சொல்லுவீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ தாத்தா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்ல ஒரு முக்கியமான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் ரொம்ப சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கா. தாத்தா வேற கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு இல்லையா? அந்த சந்தோஷத்துல இவ வந்து நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்தோன்னே 2 வருஷத்துக்கு நீங்க எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். அந்த விஷயத்த மறந்து போயிடாதீங்க. நான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு இவ கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. மத்தவங்கலாம் பாக்குறாங்க. தள்ளி போடின்னு ஹீரோ சொல்றான். நான் ஏன் தள்ளி போணும்? அதெல்லாம் போக முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வெயிட்டர் ஹீரோனோட ட்ரெஸ்ல ஜூஸ ஊத்திடுறாரு. அத பார்த்த உடனே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு இவ ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு இவளோட தங்கச்சிக்காரி சிரிச்சிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவ தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கா. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல அவளோட ட்ரெஸ்ஸ சரி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து இவகிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா எல்லாரையும் ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த பையன் அதே இடத்துல மயக்கம் போட்டு கிடக்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப இவ ஒவ்வொரு ரூமா ஓபன் பண்ணி பார்த்து ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இவன் ரூமை ஓபன் பண்ண ஹீரோயின் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவ ஹீரோவை பார்த்தவனா, அங்கிள் இந்த ஆளு என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான். என் செருப்பாலே அடிச்சு அவனை மயக்கப்பட வச்சுட்டே தெரியுமா? இதெல்லாம் யாரோட வேலைன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி வா போலான்னு ஹீரோவில காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவன அந்த இடத்துல டக்குன்னு கரண்ட் போயிருது. அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுதான் சாக்குன்னு ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். டேய் மச்சான் எந்த பொண்ணோட கேப்ல கிஸ் அடிச்சா? உன் கணத்துல லிப்ஸ்டிக் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு பயங்கர வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பார்ட்டில ஒருத்தர் ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினை பாக்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே இருந்தவன இவரை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கேன்னு இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் மென் கம்பெனி கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேமா. நீ வந்தனா கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் சைன் போட்டு கொடுத்துடுவேன்னு சொல்ல. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் ஒர்க் எல்லாம் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். நான் வர்றேன்னு நாளைக்கு உங்க கம்பெனிக்கு சைன் வாங்குறதுக்குன்னு சொல்ல. நீ எல்லாம் வேண்டாம். இந்த பொண்ணு வந்தாதான் நான் புது ப்ராஜெக்ட் தருவேன்னு அவர் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கேன். இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் அந்த ப்ராஜெக்ட வாங்குறதுக்கு 1.5 மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவ என்ன பண்ணான்னு தெரியல. உடனே அந்த ஆளு தரேன்னு சொல்லிட்டாரேன்னு ஹீரோயின் மேல காண்டாயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் தங்கச்சிக்காரி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோயின் வேகமா ஓடி வந்து ஐயோ இந்த ப்ராஜெக்ட்ல என்ன இருக்குன்னே புரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்ல. ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுக்காத. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் வாணி ஹீரோயினை கிளப்புக்கு கூட்டிட்டு வர அவளும் வந்துடுறான். இவங்க வந்த உடனே நிறைய பசங்களை கூட்டிட்டு வந்து இந்த பசங்க கூட எல்லாம் இருந்தா டைம் போறதே தெரியாது ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோயின் அதுல ஒரு பையனை கூப்பிட்டு என் அக்காவை நீ கரெக்ட் பண்ணி அவ கூட கொஞ்சம் நேரம் ஜாலியா இரு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. அந்த பையனும் போய் அவங்க அக்கா பக்கத்துல உட்காந்துக்கிறான். இப்ப ஹீரோயின் அதை அவளோட போன்ல போட்டோ எடுத்து போட்டு விட இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா இதை சீக்கிரமே பிரஸ்காரங்களுக்கு அனுப்புங்க. உடனே அவங்களை இந்த கிளப்புக்கு வர சொல்லுங்கன்னு சொல்ல. கரெக்டா பார்த்தா போட்டோ அனுப்பி 5 நிமிஷத்துல பிரஸ்காரங்க எல்லாரும் அந்த கிளப்புக்கு வந்து இந்த தங்கச்சிக்காரிய போட்டோ எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அப்பாவும் வந்துடுறாரு. இப்ப அவங்க அப்பா வந்து இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு உன்னால என் மான மரியாதையே போயிருச்சு. என் குடும்ப மனத்தை அப்படி கப்பல் ஏத்திட்டியே. உன் தங்கச்சியும் தான் இருக்கா. எவ்வளவு அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஆனா நீ இப்படி பசங்க கூட சுத்தி என் மானத்தையே வாங்கிட்டேன்னு அவளை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இனிமே நீ கம்பெனிக்கே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே இரு இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்குன்னு அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட. இப்ப இவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா வந்துடுறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோவை பார்த்தவொடனே இவ ஹீரோ மேல சாஞ்சிட்டு இருக்க. போது போது ரொம்ப நடிக்காத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க.
இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, "அங்கிள் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா நடிச்சேனா?" அப்படின்னு சொல்ல, "நல்லா தான் நடிச்ச. இப்படியே கன்டின்யூ பண்ணு. நீ நடிச்சதுக்கு என்ன ரிவார்ட் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரிவார்டா? எனக்கு கன்னத்துல ஒரு முத்தம் குடுத்தா நல்லா இருக்குமேன்னு" இவ கிட்ட போய் கன்னத்த காமிச்சுட்டு இருக்க. ஹீரோ குடுக்க மாட்டேங்கிறான். அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "போடா லூசு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஒரு செயின் எடுத்து இவளுக்கு கிஃப்ட் பண்றான். இந்த செயின்ல லொகேஷன் ஆன் ஆயிருக்கு. இந்த செயின் ஒரு விசில் மாரி. இத வாயில வச்சு ஊத ஆரம்பிச்சேன்னா, உன்னோட லொகேஷன் எனக்கு காமிச்சிருன்னு சொல்ல, சூப்பரா இருக்கேன்னு இவ்ளோ அவளோட கழுத்துல போட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கார்ல வந்துட்டு இருக்கா. அவள யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்கு. இத பார்த்த உடனே இவ பயந்து போயிட்டு ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அந்த விசில் எடுத்து ஊதலான்னு பார்க்க, ஹீரோயினோட காரு ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்ப இப்படி கட் பண்ணா அந்த பக்கம் ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடி வந்து, "சார் மேடமோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு" சொல்ல, ஹீரோ வேகமா ஹீரோயின பார்க்க தான் வரான். இப்ப அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு, "உனக்கு இதுதான் ஆயிருச்சா?" அப்படின்னு இவன் ஹீரோயினோட கைய புடிச்சு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். "என்னை விட்டு போயிரு ரவின். என் கூட சேர்ந்து வாழலாம்ன்னு சொன்னேன்ல. அப்படி சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு போனா எப்படி? எனக்கும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு" ஹீரோ அவன் மனசுல உள்ள லவ்வெல்லாம் இவகிட்ட சொல்ல, "அங்கிள் அதுக்கு தான் நான் எப்பவோ ஓகே சொல்லிட்டேனேன்னு" இவ கண்ண முழிச்சு பார்க்க, அத பார்த்த உடனே தான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. "ஏண்டி என்ன விளையாட்டு இது? மயக்கத்துல இருந்த மாரி இருந்து இப்ப கண்ண முழிக்கிற? எவ்ளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "சரி விடுங்க ரொம்பலாம் பயந்து போகாதீங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். தலையில மட்டும் தான் அடிபட்டுருக்கு. மத்தபடி எனக்கு ஒண்ணும் ஆகலன்னு" சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே தான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அடுத்த தடவ இப்படிலாம் விளையாண்டேன்னா உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு" சொல்ல, "என்னது கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்ப என்ன காதலிக்கிறீங்களான்னு" இவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் இவள கட்டி பிடிச்சுக்கிறான். இவன் எப்படி கட்டி பிடிச்ச உடனே, இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கன்னத்துல கிஸ் பண்ண, ஹீரோ இவ்ள புடிச்சு கிஸ் பண்றான். பார்த்தா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கர வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு ஃபியூச்சர்ல இந்த மாரி என்கிட்ட விளையாடவே கூடாது. எனக்கு எவ்ளோ பயமா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அட அங்கிள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது. இனிமே நான் உங்கள அங்கிள்னே கூப்பிட மாட்டேனே. ஏன்னா இனிமே நீங்க என்னோட புது பாய் ஃப்ரெண்ட்ன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அவளோட ரூமுக்கு வந்து, அவ ஹேண்ட்பேக்ல உள்ள ஹெல்மெட் எடுத்து அதுல ஓட்ட போட்டு வச்சுர்றா. "நீ அந்த அங்கிள் கூட சுத்திட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டனா, இந்த சொத்தெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு பிளான் பண்ணி, இவ ஓட்ட போட்டு வச்சுட்டு இருக்க." அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு இவ ஹீரோவ பார்க்கறதுக்காக வந்துர்றா. இப்ப அவ ஹீரோவோட ரூம்ல உட்காந்துட்டு அத ஹீரோயின் கையில வச்சு பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாம் உன் வேலை தானான்னு இவ பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோ வந்து, "இத எதுக்கடி கையில வச்சுட்டு இருக்க? இத அங்க வை" அப்படின்னு சொல்லி இவன் உட்கார்ந்துட்டு இருக்க. "அங்கிள் உங்களுக்கு அத எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமான்னு?" இவ கேட்க. "இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணது இல்லன்னு" ஹீரோ சொல்ல, இவன் வெட்கப்பட்டுக்கிட்டே, "எப்படியா இருந்தாலும் நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணா தான் இருக்க போறோம். ஏன் ஒரு ட்ரையல் பார்க்க கூடாது? நம்ம 2 பேருக்கு தான் வயசாயிடுச்சுல்லன்னு" இவ கிட்ட கிட்ட வந்துட்டு, "வாங்க ஒண்ணா இருக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்க. "சும்மா இருடி உனக்கு வேற வேலையே இல்ல. பொடி லூசு கிறுக்கி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ விடுற மாரியே இல்ல. இப்ப அவ ஹீரோவ புடிச்சுக்கிட்டு, "எங்க போக பாக்குற? இன்னைக்கு என் கூட ரொமான்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு" இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண, ஹீரோவும் அவள புடிச்சு கிஸ் பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் பயங்கரமா மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "அடி பாவி! என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு துரோகத்த பண்ணிட்டியே! அவன் கண்ண மூடிக்கிட்டு உன்ன நம்பிட்டு இருந்தான். அவன் உன்னை எவ்ளோ காதலிச்சான் தெரியுமா? ஆனா நீ அவன விட்டுட்டு இன்னொரு பையன் கூட சுத்திட்டு இருக்கன்னு" சொல்ல, "அட நீ வேற வாய மூடி தொல. இது யாருன்னு தெரியுமா? நீயே பாருன்னு" சொல்ல, இப்ப அவன் ஹீரோவ பார்த்த உடனே, "டேய் மச்சான்! என்ன காஸ்டியூம்டா இது? இந்த மாரி ட்ரெஸ்லாம் நீ போட மாட்டியேன்னு" சொல்ல, இப்ப அவரு என் லவ்வரா இருக்காரு. இந்த மாரி ட்ரெஸ் தான் போடுவாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சம்பவம் எப்பயிலேருந்து நடந்துச்சுன்னு அவன் ஷாக் ஆயிட்டு கேட்க, "நாங்க 2 பேரும் லவ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எங்கள டிஸ்டர்ப் பண்ணாம போய் தொலைடான்னு" ஹீரோ சொல்ல, "சரி, சரி நீங்க கன்டின்யூ பண்ணுங்கன்னு" அவனும் இந்த இடத்த விட்டு போறான். எப்பவுமே போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ தங்கச்சிக்காரி பண்ண விஷயம் எல்லாத்தையும் சொல்ல, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அவள ஒரு வழியாக்கலான்னு ஹீரோவும் இவ கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட முகத்த மறைச்சுக்கிட்டு, யாருக்கு தெரியாம ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டியில போட, அத வீட்டோட வேலைக்காரங்க பார்த்துட்டு போய் இவங்க கிட்ட குடுக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட் தான். இப்ப அந்த ரிப்போர்ட்ட குடுத்தவன, "அம்மா நான் பிளான் பண்ண மாரி எல்லாமே நடந்துச்சுன்னு" சொல்ல, சரி இன்னைக்கு நைட்டு டின்னர் பார்ட்டிக்கு தாத்தாவ கூப்பிடலாம். பார்ட்டில தான் களை கட்ட போகுதுன்னு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. நைட் பார்த்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின், பாட்டி, அவங்க அம்மா, அப்பான்னு ஃபேமிலியா ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. அத பார்த்தோனே வீட்டு வேலைக்கார லேடி பார்த்தீங்கன்னா, "சார் மேடம் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பிரெக்னன்சி ரிப்போர்ட் குப்பை தொட்டியிலேருந்து நான் எடுத்தேன்னு" சொல்ல, "என் பேத்தி மேல சும்மா பழிய போட்டுட்டு இருக்காத. அவ சின்ன பொண்ணு. அவ எப்படி பிரெக்னன்ட் ஆவா? இந்த மாரி காரியத்த என் பேத்தி என்னைக்கும் பண்ண மாட்டான்னு" தாத்தா சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா டாக்டர கூப்பிட்டு ஹீரோயின செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்தா டாக்டர் இவ பிரெக்னன்ட்டா இல்லன்னு சொல்லிடுறாரு.
மேடம் பிரெக்னென்டாலாம் இல்ல. ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். அதனால தான் வாமிட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த இடத்த விட்டு போக, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, என் பேத்தி இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்காக இத்தன பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கு மேலயே உங்கள நான் சும்மா விட மாட்டேன். ரிசல்ட் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கே நான் ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்ப வரைக்கும் அமைதியா இருந்தது என்னோட தப்பு தான். இப்பவே சொத்த பிரிச்சு என் பேத்தி பேருக்கு எழுது. நான் உனக்கு குடுத்த எதையுமே நீ அனுபவிக்க கூட தகுதி இல்லன்னு, இப்ப அப்படியே சொத்து பிரிக்கிறதுல தாத்தா உட்கார்ந்துடுறாரு. ஏன்னா எல்லா சொத்துமே தாத்தா குடுத்ததுதான். இப்ப அவங்க கம்பெனியா ஆண்டுட்டு இருக்க சொத்து அசையா சொத்துன்னு எல்லாத்தையும் ஹிரண் பேருக்கு எழுதி வைக்க சொல்ல, எல்லாத்தையும் எழுதி வச்சா நான் என்ன பண்றதுன்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரையும் தண்டத்துக்கு நீ சோறு போட்டுட்டு இருக்கே, அவங்களுக்குலாம் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கிடையாது. நீ சம்பாதிச்சதுன்னு பார்த்தா ஒரு 10 மில்லியன் தான். அந்த பணத்தை நீயே வச்சுக்க. மத்த எல்லாத்தையும் என் பேத்தி பேருக்கு எழுதி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 3 பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் வேற வழி இல்லாம அந்த சொத்து எல்லாத்தையும் டீசெண்டா எழுதி வச்சிடறாரு. அவர் எழுதி வைக்கலாட்டியுமே இது எல்லாம் ஹீரோயினுக்கு தான் வரும். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இந்த சித்திக்காரியும் தங்கச்சிக்காரியும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வராரு. அவரை பார்த்த உடனே எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க 2 பேரை விட்டுருப்ப? நாங்க 2 பேரும் அனாதையா ரோட்ல திரியணுமாயா அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் வீட்டை விட்டு வந்துட்டேன்னா 3 பேரும் தாண்டி திரியணும். எனக்கு வேற வழி இல்ல. அதனாலதான் நான் அதுல கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 2 பேருக்கும் பயங்கர காண்டாகுது. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த பத்திரத்தை கையில வச்சுட்டு, ஒரு வழியா எங்க அப்பா பிரச்சனை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிரச்சனைக்கு வருவோமா? நம்ம குழந்தை பேத்திக்கிட்ட தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கான வேலையை பார்ப்போமான்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாண்டின்னு ஹீரோ இவ்ள பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தா கதவு தட்டுற சவுண்டு கேட்டவுடனே ஹீரோயினோட போய் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன். தாத்தா பாத்தீங்கன்னா, டே ஏதாவது பொண்ணை லவ் பண்றேன்னா என்கிட்ட சொல்லி தலடா, நானே கட்டி வைக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் தாத்தா, போய் தூங்குங்கன்னு ஹீரோ சொல்ல, தாத்தாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப தாத்தா போனதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, தாத்தா போயிட்டாரு வெளியே வான்னு சொல்ல, இவ்வளவு வெளியே வந்துட்டு இருக்கா. இவன் இப்படி வெளியே வரும்போது தாத்தா மறுபடியும் உள்ள வந்துட்டு 2 பேரும் பொறுமையா பேசிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு போக, தாத்தா போயிட்டாரான்னு இவ ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அவள கிஸ் பண்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நாளைக்கு எங்க அம்மாவோட சமாதிக்கு போலான்னு இருக்கேன், நீயும் வரியா அப்படின்னு சொல்ல, சரி 2 பேரும் சேர்ந்து போலான்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு அந்த பார்ட்டியில பார்த்த ஆள் தான் வராரு. இப்ப அவரும் வந்து அவங்க அம்மாக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்க. நீங்க யாருங்கன்னு இவ கேக்குறா. இப்ப வர பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீ என்னோட சொந்த பொண்ணுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப வர பாத்தீங்கன்னா உங்க அம்மாவும் நானே காதலிச்சிட்டு இருந்தோம். உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்றதுக்கு நான் தான் காரணம். உங்க அம்மா அவரை கல்யாணம் பண்ணும்போதே நீ வயித்துல இருந்திருக்க. இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. அன்னைக்கு நான் உன்னை பார்ட்டியில பார்க்கும்போது அப்படியே உங்க அம்மா மாதிரியா இருந்த. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் மேல சந்தேகப்பட்டு உன்னை ஆபீஸ்க்கு வர வச்சேன். அப்பதான் உன்னோட முடி சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன். நீ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறான். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கு. நீங்க என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்காம எங்க அப்பா மாதிரி ஒரு மிருகத்துக்கிட்ட ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே என்னோட தப்புதாம்மா. உங்க அம்மாவை காதலிக்கும் போது எனக்கு சொத்து பத்துன்னு எதுவும் இல்ல. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அம்மா கஷ்டப்படுவேன்னு நினைச்சுதான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் வற்புறுத்தினேன். அவளை பிரேக்கப் பண்ற மாதிரி நடிச்சேன். அவளும் இது எல்லாத்தையும் நம்பி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவனை கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல செத்து போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நடந்தது நடந்து போச்சு. என்னால எதையும் ஏத்துக்க முடியாது. நீங்க என்னோட அப்பான்னா என்னால நம்ப முடியலன்னு சொல்ல, ஆனா நீ என்னோட பொண்ணுன்றதை யாராலையும் மாத்த முடியாது. எனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது நீயும் அவளும் மட்டும்தான். அவளும் என்னை விட்டு போயிட்டா. இப்ப நீ மட்டும்தான் இருக்க. நீ கிடைச்சதே எனக்கு பெரிய பொக்கிஷம் மாதிரின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் பேசுறதுன்னே தெரியல. உன் மனசு மாறுற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன்னு அவங்க அப்பா இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட சித்தியை தான் கட்டுறாங்க. அவங்க சித்தி பாத்தீங்கன்னா இன்னொரு ஆள் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அந்த ஆளை வச்சு ஹீரோயினை கிட்னாப் பண்ண சொல்ல, அவனும் இவங்க சொல்றதை கேக்குறாங்க. இப்ப அந்த ஆளை பாத்தீங்கன்னா ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டு, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, உன்னை நான் வேற விதமா பழி வாங்க போறேன்னு சொல்லி அவன் ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்க. இப்ப அவன் அவளோட செயினை பாக்குறான். என்ன செயின் இது, பார்க்கவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல, அந்த செயினை நீ அழுத்தி பிடிச்சா எனக்கு அதுவே போதியான்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனும் அழுத்தி பிடிக்கிறான். இப்ப அவன் இப்படி பிடிச்சவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் சாதாரண நெக்லஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஆளுங்க எல்லாம் அவங்கள அடி வெளுத்து கட்டிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் தான் ஆள் மேல கையவ பண்ண அவனை போட்டு அடிச்சுட்டு அவன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் கார்ல உட்கார வச்சுட்டு ஹீரோயினை பார்க்க அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அதை பார்த்தவன ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, பயப்படாத நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னை காப்பாத்த வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு இவ ஹீரோவை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, உன்னை விட்டு போயிருவேணும்னு ஒவ்வொரு செகண்டும் எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா,
அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை உன்னை இழந்துட்டேன். நீயும் என்ன இழந்துட்ட. மறுபடியும் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அதுக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் கோர்ட்ல நிக்க வைக்கிறாங்க. கேஸ் போட்டு ஹீரோயின கிட்னாப் பண்ணது, அப்புறம் ஹீரோயினோட அம்மாவ கொலை பண்ணதுன்னு. ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மாவையும் இவங்க தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. இப்ப அதுக்கான எல்லா எவிடன்ஸையும் கோர்ட்ல காமிச்ச உடனே இவங்க 3 பேருக்குமே பயங்கரமான தண்டனை கிடைச்சிருது. வாழ்நாள் முழுக்க சிறையில இருக்கிற மாதிரி போட்டுடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரையும் ஜெயில்ல புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவா பார்க்க தான் வரா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. எங்க அம்மாக்கு நியாயம் கிடைச்சிருச்சுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இனிமே அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. எப்போதும் நான் உனக்கு துணையா இருப்பேன். வா வீட்டுக்கு போலான்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு தாத்தா இவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்த உடனே 2 பேரும் டேட் பண்ணிட்டு திரியுறீங்களா? எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட மறைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அட தாத்தா நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல. நான் தான் இவர பின்னாடியே சுத்தி ஒரு வழியா கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நாங்க லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நாங்க உங்க முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்ல, சரி சரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க. எனக்கும் உங்களோட கல்யாணத்த பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு தாத்தா சொல்ல, இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு, டேய் நான் என்னோட ஆள கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு மட்டும் தான்டா நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ குடிச்சு குடிச்சு மட்டையாயிடுறான். இவன் இப்படி மட்டையாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப வந்து வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு வந்து இப்ப ஹீரோவை படிக்க வச்சிட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா போதையில இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனாலதான் நிறைய குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அப்படின்னா நம்ம 2 பேரும் ஏன் ஒண்ணா இருக்க கூடாதுன்னு இவ கேட்க, இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு ஒண்ணா இருந்தா ஒண்ணு தப்பு இல்லவான்னு அவ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இந்த சித்தி தங்கச்சி 2 பேரும் என்ன காட்டுறாங்க, என்னடான்னு பார்த்தா அவங்க 2 பேரையும் ஜெயில்ல புடிச்சு போட்டுட்டாங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா என் வாழ்க்கை எப்படி ஜெயில்ல போகும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்க தாத்தா ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து நிக்க, ஹீரோ ஒரு ரிங் எடுத்து கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். என்ன ரிங்குன்னு பார்த்தா ஹீரோயின் செத்து போகும்போது ஹீரோ இவ கையில போட்டிருப்பான் இல்லையா, அந்த ரிங்கு தான். இப்ப அந்த ரிங்க பார்த்த உடனே இவ கண்ணு கலங்கி போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோவை பார்க்க ஆரம்பிக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன்னு ஹீரோ சொல்ல, இப்ப இவள பாத்தீங்கன்னா கடவுள் உண்மையாவே எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த வாழ்க்கையில கண்டிப்பா நான் உன் கூட சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹீரோ இவள பிடிச்சு கிஸ் பண்ண 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு அவங்களோட கல்யாணத்தை சந்தோஷமா முடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.